ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரளாவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ கோலபிரா பெருமாள் டெம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கேரளாவில் 9வது திவ்ய தேசமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 8 திவ்ய தேசங்களை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா கேரளாவில் மொத்தம் 11 திவ்ய தேசங்களில் இருக்குது. இது நம்ம பார்க்க போகிற 9வது திவ்ய தேசம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவல் வாசல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அதற்கு இன்னொரு பெயர் திருவல்லா அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இந்த கோவில் 108 திவ்ய தேசத்தில் 69வது திவ்ய தேசமாக இருக்குது. நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோட்டயம் போகிற பஸ்ஸில் ஏறி கூட நம்ம இந்த கோவிலை நம்ம சென்றடையலாம். இல்லை ரயில்வே ஸ்டேஷன் வழியால் நம்ம போகணும் அப்படின்னா கொல்லம் டு எர்ணாகுளம் அந்த ரூட் வேல நம்ம திருவல்லா ரயில்வே ஸ்டேஷன்னே இருக்குது. அங்கேருந்து நமக்கு 3 மைல் தூரத்தில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா திருப்பானாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த கோவில் உள்ளார பெண்களுக்கு அனுமதி கிடையாது, ஆண்களுக்கு அனுமதி உண்டு. அதாவது திருப்பான் ஆழ்வார் சன்னதியில் மட்டும். ஃபஸ்ட்டு இந்த கோவில் வந்து சைவ வைணவ ஒற்றுமையை பற்றி தான் கூறிக்கிட்டு இருந்தது. 1968 வரை வந்து பெண்களுக்கும் யானைகளுக்குமே இந்த கோவில் உள்ளார அனுமதியே கிடையாது. அதற்கு அப்புறம் வந்த அரசர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. விஷு பண்டிகையின் போது மட்டுமே வந்து பெண்கள் வந்து இங்கே உள்ள பெருமாளை சந்திக்கிற மாரி அமைச்சிருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த கோவிலில் வந்து நம்ம வழிபடுற மாதிரி தான் இருக்குது. இந்த கோவிலுடைய உட்பிரகாரம் அப்படின்னா சதுரங்க கோள விமானமாக இருக்குது. தீர்த்தம் கண்டகர தீர்த்தம் நம்ம வாசல்லையே நம்ம பார்க்கும்போது தெரியும். பம்பை நதி வந்து பாஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆல்ரெடி நம்ம போன 8வது திவ்ய தேசமாக அரண்முளா டெம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கேயுமே நம்ம பம்பை நதி தான் வந்து இருந்தது. அதே இந்த கோவிலுக்குமே வந்து தீர்த்தமாக வந்து பம்பை நதி தான் இருக்குது. இந்த கோவில் உள்ள நம்மாழ்வார் 10 பாடல்கள் வந்து மங்களாசாசனம் பாடியிருக்காங்க. தாயார் செல்வ திருக்கொழுந்து நாச்சியாராக இருக்காங்க. பெருமாள் நின்ற கோலத்தில் கிழக்கு பார்த்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இவருடைய பெயர் திருநாமம்னா கோலபிரான் பெருமாள். அவருக்கு இன்னொரு பெயர் திருவாள் மார்பன் அப்படிங்கிற பெயராகவும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே உள்ள பெருமாள் கோயில் மட்டும் இல்லாமல் எல்லா கோவில்களுமே ஒரு பிரமிடு வடிவத்தில் இல்லை ஃபுல்லாகவே ஓட்டால் ஆன கோவிலாக தான் இருக்குது. கீழே வந்து மரம் ஓவியங்கள் கொண்டு வந்து செதுக்கியிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. நார்மலாக பெருமாள் சன்னதின்னு மட்டும் இல்லை, ஐயப்பன் சன்னதி, விநாயகர் எல்லா கோவில்லையுமே வந்து இதே ஷேப்பில் தான் வந்து நமக்கு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம சொன்ன சதுரங்க கோள விமானம். ரொம்ப பெரிய அளவிலான பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகான இருக்குது. எவ்வளோ எட்டிலேருந்து நம்ம பார்த்தோம்னாலும் ஒரு நீட்டாக இருக்குது. அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன சன்னிதானம் இருந்தாலுமே அங்கங்கே ஒரு சாமி சிலைகள் வந்து வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே இங்கே சிவன், விநாயகர், முருகன் சிலை எல்லாமே வந்து சுற்றுப்பிரகாரத்தில் இருக்குது. நம்ம கோவிலில் வந்து சிவன் இதில் பெருமாள் இருக்காது. அதே போல் தானே இருக்கும். பெருமாள் கோவிலில் மேக்ஸிமம் விநாயகர் இதெல்லாமே வச்சுருக்க மாட்டாங்க நம்ம சைட்லலாம். ஆனால் இங்கே உள்ளதில் அப்படி இல்லவே இல்லை. மேக்ஸிமம் நம்ம பார்த்த இதுவரையும் நம்ம 9 கோயில்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எல்லாத்துலேயுமே வந்து விநாயகருக்காக தனி, சிவனுக்கென்று தனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம அடுத்த திவ்ய தேசத்தை நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.